கடையை எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸாக நம்ம ஒரு சிலதை எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா, நீங்கள் எப்படி முதல்ல இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் கண்டுபிடிப்பீங்க, எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பர்டிகுலராக பிடிச்சதான்னு சொல்லுவேன். இந்த ஸ்டோரில் இருக்க மொத்தமாக என்னோட ஃபேவரட். ஏன்னா கம்ப்ளீட்லி ஹேண்ட் பிக்ட் பை மீ. எல்லாமே எல்லாமே நான் போய் செலக்ட் பண்ணி நான் ஒரு மெட்டீரியலை பார்த்து இந்த மெட்டீரியலை ஃபீல் பண்ணி அப்படி எடுத்த எல்லா கலெக்ஷன்ஸுமே அந்த மாதிரியானது தான் இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து மெட்டீரியல் நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம கட்டும்போது அதை இரிட்டேட் பண்ணக்கூடாது நம்மளை ஒன்று. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு சாரியை எடுத்து நம்ம கட்டும்போது இந்த சாரியோட இந்த இடம் வந்து நம்மளுக்கு கடிக்குது, அது பார்க்குது, இந்த பார்டரோட இந்த இடம் கடிக்கும், ஜரி வந்து கடிக்கும். அண்ட் நிறைய பேருக்கு மெட்டீரியல் அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம அது ஒருத்தவங்களுக்கு என்ன அலர்ஜி நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் இந்த மாதிரி இரிட்டேஷனை கம்மி பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப கடிக்கும். ஸோ நான் வந்து ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்ப்பேன். ஓகே, ஸோ இதெல்லாம் கடிக்குதா கடிக்கலையான்னு சொல்லிட்டு ஸோ நிறைய இந்த மாதிரி நான் பார்த்துட்டு தான் நான் செலக்ட் பண்ணுவேன் ஒன்று. அண்ட் கலர் காம்பினேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேலட்டில் இருக்கிற 8, 9 அப்படி நான் சூஸ் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு டிசைன் எனக்கு காட்டுறாங்க, வெண்டாஸ் காட்டுறாங்க அப்படின்னா 10 கலருமே முன்னாடி வச்சா நான் எதெல்லாம் அதில் அட்ராக்டிவாக இருக்கோ அதுதான் எடுப்பேன். எல்லாமே நான் எடுக்க மாட்டேன். ஸோ நம்ம வெண்டாஸ் வந்து 10னா நீங்கள் 10 தான் வாங்கி ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக இல்லை நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் நடந்துப்பாங்க நம்ம கிட்ட. ஸோ இந்த மாதிரி 10 சாரி காட்டுறாங்கன்னா 10 கலரில் எது அட்ராக்டிவாக இருக்கோ அதெல்லாம் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே அந்த மாதிரி எது அழகா இருக்கோ கலர் காம்பினேஷன்ஸ் அதை மட்டும் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதனால தான் நீங்க பார்க்கும்போது ஒரு சாரியில நிறைய இருக்காது, 2, 3 சில இடத்துல 1 மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்து அழகா இருக்கிறத மட்டும் சூஸ் பண்ணி கம்ஃபர்டபுளா இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் சாரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு முன்னாடி உங்க சாரியை பத்தி சொல்லுங்க. இது ஆக்சுவலி ஆர்கன்ஸா. ஆர்கன்ஸாவா? எஸ் மேம், நிஜமா இல்ல, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா நம்ம இந்த சில்கா போகும்போது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி டிஃபர் ஆகும். இது வந்து பிளெயின் மெட்டீரியல் இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆர்கன்ஸா. எல்லாருக்குமே ஆர்கன்ஸா அப்படின்னா ஐயோ என்னால கட்ட முடியாது, ஒரு மாதிரி பெருசா தெரியும் அண்ட் ரொம்ப என்ன சொல் டிரான்ஸ்பரன்சியா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இது நீங்க பார்த்தா தெரியும், ரொம்ப அழகா இருக்கும். எஸ், பார்த்தா அந்த ஒரு இந்த சாட்டன் சாரிலாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபினிஷிங் தெரியும். பட் நீங்க மெட்டீரியல் தொட்டீங்கன்னா பியூர் சில்க் சாரி எப்படி இருக்கும் நீங்க தொட்டு பார்த்தா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு பியூர் சில்க் சாரியும் காட்டுறேன். இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், தொடும்போது உங்களுக்கு ஃபீலே அப்படிதான் இருக்கும். ஸோ கட்டினா எப்படி இருக்குமோ ஒரு சில்க் சாரி அந்த மாதிரி ஒரு. ஸோ இந்த சாரி வந்து கஸ்டமைசபிள். இந்த பிளெயின் சாரி, இந்த ஸ்கேலப் இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இது வேணும்னு ஆசைப்பட்டு அதை நான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த கலரில் எனக்கு இது வேணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால நான் பண்ணேன். அந்த மாதிரி இப்போ கஸ்டமர்ஸ் கேட்டாலுமே ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? ஆமாம், அதுவும் பண்ணி தரலாம். பண்ண முடியாதான் தான் கண்டிப்பாக, பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, பட் கண்டிப்பாக பண்ணி தரலாம்.